ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்குறது எல்லாத்துக்கும் பெரிய ட்ரீமாக இருக்கும். எனக்கும் அப்படிதான். ஆனா, இப்ப நம்மளால முடியல. கண்டிப்பா ஃபியூச்சர்ல வாங்குவோம். ஆனா, இப்ப நான் பார்த்தீங்கன்னா அதே மாரி எக்ஸாக்ட்டா ஒரு டாய் வாங்கியிருக்கேன். செம்ம ஃபியூச்சர்ஸோட பயங்கரமா இருக்கு இந்த கார் பார்க்கறதுக்கு. Flipkartல தான் வாங்கியிருந்தேன். உங்கள்ட்ட நான் காமிக்கிறேன். நீங்களே பாருங்க. ஆச்சரியப்படுவீங்க கண்டிப்பா. ஸோ, இப்ப நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கைஸ் இங்க பாருங்க. ஸோ இதான் அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரு. நம்ம நேர்ல எப்போ வாங்குவோம்னு தெரியாது. ஆனா டாயா இப்போ வாங்கியாச்சு. செம்ம வெயிட்டா இருக்கு. ரொம்ப வெயிட்டுன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா கையில பிடிக்கிறதுக்கு நல்ல கிரிப்பா சூப்பரா இருக்கு. ஃபுல்லாவே உங்களுக்கு ஸ்டீல்ல தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஃபுல்லா டீட்டெயிலா என்னென்ன இருக்குன்னு நான் உங்கள்ட்ட இப்போ ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். ஃபர்ஸ்ட் கீழ பார்த்தீங்கன்னா பேட்டரி இருக்கு. ஸோ அந்த கவர நம்ம ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இங்கே உங்களுக்கு ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் நீங்கள். எல்லாமே உங்களுக்கு லைட்டு சவுண்ட் எல்லாமே ஒர்க் ஆகும். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமான இந்த சிம்பிள் தான். அண்ட் பேனட்டையும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். பேனட் ஓப்பன் பண்ண கீழே ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ப்ரெஸ் பண்ணால் பேனட் ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள். ஸோ நம்ம இந்த ரோல்ஸ் ராய்ஸ் சிம்பிள் உள்ளே வச்சுக்கிறதுனா கூட உள்ளே நம்ம வச்சுக்கலாம். அண்ட் அந்த இன்ஜின்னா பாருங்களேன். ஸோ அப்படியே ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த இன்ஜின்னா இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இன்ஜின் டைப்லேயே எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த சிம்பிளை நம்ம உள்ளே தள்ளணும் அப்படின்னா இதை நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோதான். திருப்பி லாக் ஆகிக்கும். திறக்க முடியாது. திருப்பி இந்த பட்டன் அழுத்தினா நம்மளுக்கு இது ஓப்பன் ஆயிரும். அண்ட் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் மாடல் பார்த்தீங்கன்னா நியூ ஏஓ அப்படின்னு போட்டிருக்கு. இது என்ன மாடல் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த காரில் இந்த அலாய் வீலை பாருங்கள். ஸோ ரியலாக எப்படி பண்ணியிருக்காங்கன்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த அலாய் வீலுக்குள்ளே உள்ள அந்த டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ டிஸ்க்கு ஃபீல் இருக்குன்னு சொல்லிட்டு ரியலாக அப்படியே இருக்கிற மாதிரி இந்த டிஸ்கில் ஹோலெல்லாம் போட்டு அந்த ரோல்ஸ் ராய்ஸ் சிம்பிள் கூட போட்டிருக்காங்க. அந்த அலாய் வீலில் பார்க்கறதுக்கே செம்ம யூனிக்காக இருக்குது. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிள் போட்டிருக்காங்க. அண்ட் ஓவரால் வெளியில் பார்க்குறதுக்கு இதை தான் இருக்குது. வேறு ஒன்றும் இதில் டீட்டெயிலாக இல்லை. அண்ட் இதில் ஃபியூச்சர்ஸ்னு பார்த்தா தான் நிறையா இருக்குது. அது நான் ஒன்று ஒன்றா உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு லைட்டு சவுண்டாக எரியும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இதை ஆன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ ஆன் பண்ணிட்டோம். இப்போ நான் டோரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா சவுண்டு கேட்டுச்சு. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணுறேன். இந்த டோரையும் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். பின்னாடி ரெட் லைட் எரியுது. ஃப்ரண்ட்லேயும் லைட் எரிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். பின்னாடி பூட் ஸ்பேஸ், அதாவது டிக்கி, இதையும் நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள். ஸோ பூட் ஸ்பேஸ் டிக்கியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே 2 எக்ஸாஸ்ட் மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நிறையா இருக்குது. நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ட் அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம இந்த டாப்பையும் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். இங்கே பாருங்கள். வாவ் கைஸ் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போது. ஸோ டாப்பையும் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா செம்ம ஃபீலிங்காக இருக்குது. காரை பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுத்தையும் கூட நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள். இதையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கே செம்ம சீனாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக இது என்னன்னு தெரியல. இது ஆனால் ஓப்பனில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பண்ணிக்க முடியும். அண்ட் உள்ளுக்குள்ளே வேறு எதுவும் நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. நார்மலாக அப்படி தான் இருக்கும். அண்ட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நிறையா கொடுத்துருக்காங்க. அங்கே பாருங்கள் அந்த மியூசிக் சிஸ்டமு, தென் அந்த ஏசி வெண்ட்டு எவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டேரிங் பாருங்கள். அந்த ஸ்டேரிங்லேயே ஆறுங்கிற அந்த ரோல்ஸ் ராய்ஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டேரிங்கும் நம்ம மூவ் பண்ண முடியும். அதுதான் இன்னும் ஹைலைட் இதில். இங்கே பாருங்கள். இப்போ நான் வீலை ரொட்டேட் பண்ணுறேன். ஸ்டேரிங்கும் மூவ் ஆகும் பாருங்களேன். இங்கே பார்த்தீங்களா. ஸோ வீலு திரும்ப இதில் ஸ்டேரிங்கும் திரும்புது. ஸோ செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இது நிறையா இது மாதிரி ஃபீச்சர்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக. அண்ட் சீட் எல்லாமே நம்ம எதுவும் மாற்ற முடியாது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் ஃபிக்ஸடாக அப்படியே தான் இருக்குது. அண்டு டோரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இதில் இருக்கிற ஒரு அம்பர்லா கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ டோரில் அம்பர்லா ஹோல்டர்னு சொல்லி அம்பர்லா இருக்குது. ரோல்ஸ் ராய்ஸ் காரில் எல்லாத்துலேயும் இருக்கும்ல, அதே மாதிரி இதுவும் பண்ணியிருக்காங்க. அண்ட் நல்லா ஃபினிஷிங்லாம் சூப்பராக இருக்குது. இங்கே சீட்டு பெல்ட்டுக்குள்ளே அந்த கிளிப்புலேருந்து டீட்டெயிலாக எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ வீடியோவில் உங்களுக்கு எந்தளவுக்கு தெரியும் தெரியல. நேரில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது இந்த காரு. ஸோ உங்கள் குழந்தைங்க ரோல்ஸ் ராய்ஸ் கார் ரொம்ப லவராக இருந்தாங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த கார் வாங்கி கொடுங்க. நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். பை லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த கார் நம்ம விளாட்றப்ப நல்லா மேடு பள்ளத்தில் ஏறி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக இங்கே பாருங்கள். ஸோ நல்லா ஃப்ளெக்சிபிளாக அதை கொடுத்துருக்காங்க. இதுவுமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதே மாதிரி 2 டயரும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சவுண்டு கேட்கும் பாருங்களேன். பார்த்தீங்களா.
ஸோ கார் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும். எஸ், கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கார் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சவுண்டு கேட்கும். அதே மாதிரி நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, டோர் ஓப்பன் பண்ணால் காரில் அலர்ட் காமிக்குமோ அதே மாதிரி காமிக்கும். ஸோ பார்த்தீங்களா, டோர் வந்து ஓப்பன் பண்ணணுமே வந்து அலர்ட் காமிச்சிச்சு, க்ளோஸ் பண்ணணுமே வந்து அந்த அலர்ட் முடிஞ்சிருச்சு. இந்த சைடு ஓப்பன் பண்ணால் வேறு அலர்ட் காமிக்கும். பார்த்தீங்களா கேஸ், ஆரன் மாதிரி இண்டிகேட்ஸ், அங்கிட்ட வந்து அலர்ட் மாதிரி காமிச்சிருக்கு. நீங்கள் பேனட் ஓப்பன் பண்ணால் சவுண்டு கேட்காது, அது எதுவும் கிடையாது. பட் ஆனால் வந்து நீங்கள் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்டு கேட்கும். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த டிசைன் தான். ஸோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கார் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் டாப்பு வெல்லும் அந்த டாப் ரூஃப் வச்சு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி அதை ரிமூவ் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ ஒரு பெஸ்ட்டு கலெக்ஷனில் நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த காரை நீங்கள் வந்து பை பண்ணலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் இப்போ வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு இந்த லைட்டு பவராக இருக்குன்னு. கைஸ் இப்போ பாருங்கள், நான் லைட் ஆன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ பவராக இருக்குன்னு பாருங்கள். கைஸ் இப்போ நீங்கள் பார்த்தப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த கார் எந்த அளவுக்கு யூனிக்காக சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. எல்லா லைட்டு ஃபங்க்ஷனு, சவுண்டு, நிறையா ஃபீச்சர்ஸோடு உள்ள ஒரு பெஸ்ட்டு ரோல்ஸ் ராய்ஸ் கார்னு சொல்வேன். இதோட இன்னும் நிறையா கார்ஸ் இருக்குது. அண்ட் இந்த செக்மெண்ட்டில் இந்த காரும் வந்து நல்லா டீட்டெயிலிங்காக நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. வித் உங்களுக்கு வந்து இந்த மேலே உள்ள டாப் ஓப்பன் பண்ணுற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதில் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ரைஸ், ரேட்டு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு, உங்களோட குழந்தைங்களுக்கு, இல்லை நீங்கள் வந்து டாய் லவராக இருந்தீங்க, கலெக்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த காரை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.